இன்றைக்கி கிளாஸில் ஷேப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ராம்பஸ், ஹார்ட் அண்ட் ஜிக்ஸாக். ஓகே, ஸோ வந்து சர்க்கிள் எப்படி வரையணும்னா 2 சி போட்டுக்கணும். ஓகே, ஒரு சி அப்படி இன்னொரு சி அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் கிடச்சிரும். அதை போட்டு பாருங்கள். ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கொயர். குட்டியாக நம்மளுக்கு கிரிட் போடுறதுக்கெலாம் ஸ்கொயர் யூஸ் ஆகும். அது பெருசாக போடணும். இந்த மாதிரி சின்னதால் பெருசாகவும் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ஒரு குட்டி டாட் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு டாட் வச்சுட்டு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் ஹார்ட் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக். இதுவுமே கிரிட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபில்லிங்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஜிக்ஸாக். நெக்ஸ்ட்டு வந்து கர்வுக்கு வந்து என்ன பண்ணுவோம், லைட்டாக வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து நல்லா ஷேட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு எப்பவுமே வரலன்னா என்ன பண்ணணும், லைட்டாக வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் திக்கான லைன்ஸ் மாதிரி கர்வ் போட்டுக்கலாம். கர்வோ லைன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் இப்போ சொல்லி காமிச்சல அதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி சர்க்கிள், ஸ்கொயர், இந்த பாக்ஸ். ஓகேவா, இந்த இதுக்குன்னா இது வந்து ஃபில்லிங்ஸ் கிரிட்டாகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. கிரிட்டுக்காக இந்த ஸ்கொயரெல்லாம் வரைவாங்க. ஸோ வந்து இந்த ராம்பஸ் இதுவுமே வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ்க்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஷேப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எப்படி ட்ரை பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாம்பிளுக்காக தான் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைன்ஸ் போட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து எப்படி ஹார்ட்டை எப்படி வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லை டாட்ஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், சர்க்கிள் போடலாம். அதெல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேவா, ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிளுக்காக மட்டும்தான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம். இந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் பாருங்கள். ஸோ வந்து ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஜிக்ஸாக் லைன் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். குட்டி குட்டியாகவும் போடலாம், இல்லை பெருசாகவும் போடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜிக்ஸாக் லைன்ஸ் போட்டுட்டு அதில் ஒரு டாட்ஸ் வச்சிங்க நல்லாயிருக்கும். இல்லை அதுக்குள்ளே ஹார்ட் ஷேப்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஓகேவா, எப்பயுமே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சொல்லி கொடுத்துட்டு அது எப்படிலாம் போட்டு பார்க்கலாம், எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போட்டது தான் எக்ஸாக்டாக நீங்களும் போடணுன்னு கிடையாது. நீங்களும் ஏதாவது யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக கூட போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து அன்றைக்கி என்ன கிளாஸ் எடுக்கிறேனோ அதை வச்சு உங்களுக்கு எப்படிலாம் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் அதெல்லாம் போட்டிருக்கேன். அதுமாரி நான் நேற்று நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க் சப்மிஷன் குரூப்பில் நான் பார்த்தேன். எல்லாருமே நல்லாவே போடுறீங்க, சூப்பராக போடுறீங்க. எல்லாருக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ டெய்லி ஹோம்ஒர்க் செஞ்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் ப்ராக்டிஸ்.